கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் இது காலை வணக்கம். இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நாம் அழைத்து வருகின்ற இந்த சாத்தான் என்று சொல்லப்படக்கூடிய அவன் ஆதியிலே அவன் லூசிஃபராக இருந்தான். ஆதி காலத்திற்கு முன்னாடி அவன் லூசிஃபராக இருந்தான். ஏசாயா 14வது அதிகாரம் 12 முதல் 20 வரை வாசிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுடைய மன மேட்டிமையினால் அவன் கீழே தள்ளப்பட்டதையும் பார்க்கிறோம். எசேக்கியேல் 28:1 முதல் 19 அங்கே அவனுடைய மன மேட்டிமையையும் அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 12:7 முதல் 9 வரை வாசிக்கும் பொழுது அந்த லூசிஃபர் எப்படி வலு சர்ப்பமாக மாறினான். இந்த வலு சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததையும் அந்த வலு சர்ப்பத்தை குறித்து இந்த வெளிப்படுத்தல் 12:7 முதல் 9 வரை வாசிக்க முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்படி பல வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் லூசிஃபர் அவனுக்கு ஆண்டவர் அதிக பிரிவிலேஜை கொடுத்திருந்தார். நிறைய காரியங்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு உரிமையை கொடுத்திருந்தார். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை வைத்திருந்தார். ரொம்ப அறிவுள்ளவன், மிகுந்த நல்ல குணமுள்ளவன், ஞானமுள்ளவன், அழகுள்ளவன். அவனுடைய மனமேட்டிமையினாலே அவன் சாத்தானாக பூமியிலே தள்ளப்பட்டதை லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் மின்னலை போல பூமியிலே விழுந்தான் என்று. அதுபோல் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவன் நியாய தீர்ப்புக்காக அவன் இந்த பூமியிலே கட்டப்பட்டு வைத்திருக்கான். அதனால் அவனுக்கு இன்னும் அழிவு இல்லை, நிரந்தரமான அழிவு இந்த பூமியின் கடைசி அழிவிலே அவனுக்கு இருக்கும். அதுவரை அவன் நியாய தீர்ப்புக்காக அவன் கட்டப்பட்டு வைத்திருக்கிறான் என்று 2 பேதுரு 2:4 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.